everyone, welcome back to my channel, to my new little world. இன்னைக்கு ஸ்ருதிக்கு அன்னப்பிரசாதம் ஊட்டுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹெல்பரியில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த அவுட்ஃபிட்டை தான் நான் வேர் பண்ண போகிறேன். அண்ட் அங்கே ஊட்டுறதுக்காக நமக்கு ஒரு சில்வர் ஸ்பூன் அண்ட் பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் அது ஆக்சுவலி யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க வந்து ஐயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதே வச்சு வந்து ஊட்டி விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து நாங்கள் முருகர் கோயிலுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. முருகர் வந்து ரொம்ப மலையில் இருக்கிறாரு. அரௌண்ட் வந்து ஒரு 2.5 hours டிஸ்டன்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வியூ. பட் என்ன ஹீட்டு தான் செம தாங்க முடியல. அதுவும் நான் சாரீ வேர் பண்ணியிருந்தேன்னா சுத்தமாக முடியல. ரொம்ப டேஸ் கழிச்சு சாரீ வேர் பண்ணியிருந்தேன். செம ஹீட்டாக இருந்தது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஹேண்ட்லூம் சாரியை சூஸ் பண்ணியிருந்தேன். பட் அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலோடு இல்லை. அதை மட்டும் தான் நான் வந்து கொஞ்சம் எனக்கு கவலையாக போயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே பரவாயில்ல, மெமரிஸ்க்காக 1-2 பிக் மட்டும் எடுத்துகிட்டு அங்கே வந்து சட்டுன்னு கிளம்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஆஃப்டர்நூனே நம்ம வீட்டுக்கு வந்துடணும். அப்போனா தான் பேர் பண்ண முடியும் ஹீட் அப்படிங்கிறனால வந்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த மந்த் ஃபுல்லாகவே ரொம்ப வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இன்னொரு கோயிலுக்கும் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அதையுமே நான் உங்ககிட்ட வந்து அப்பப்போ வந்து ஷூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்க்கலாம். பாத் பவுடர் வந்து தீந்து போயிடுச்சு. அதனால் பாத் பவுடர் தீந்து போயிருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிறுபயிறு அதுக்கப்புறம் வந்து கடல் பருப்பு, இது ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ ஆவாரம்பூ இந்த கோரைக்கிழங்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னா அதையுமே வந்து இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதையும் நல்லா திரிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேஷஸ் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வந்ததில்லை. அப்புறம் ஸ்ருதிக்கு எலும்பிச்சனால ஸ்ருதிக்கை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஸ்ருதிக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசர்லாம் போடணும். இந்த சம்மர் சீசன் அவங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். இருந்த அளவுக்கு வந்து இப்போ தான் சாலிட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேபிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோட பீடியாட்ரிஷியன் சொல்லியிருந்தாங்க. பட் அதுவுமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருக்கேன். இன்னும் நான் வந்து தண்ணி கொடுக்க எதுவுமே ஆரம்பிக்கலை. இன்றைக்கி வந்து இன்லாஸ் வீட்டிலேருந்து எனக்கு வந்து டப்பா சோறு வந்து இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வந்து யாருமே கொடுத்து விட்டா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி டப்பாஸில் சாப்பாடு சாப்பிட்றது நல்லா இருந்தது. அவங்க வீட்டில் சித்தி தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்களோட சன்னுக்கு வந்து பர்த்டே, அதனால வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக எனக்கும் வந்து நான் தனியாக இருக்கிறனால கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஃபுட்டு கொடுத்ததுக்கு. அப்புறம் ஸ்ருதிக்கு வந்து ஒரு 3 days செம ஃபீவர். ஸோ அங்கே தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதனாலுமே நல்லா கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் ஷூட் பண்ண முடியல. ஸோ அதுவுமே ஒரு ரீசனாக இருந்துச்சு இதில். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் 2 ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று ரெசிபி என்னென்னா இதில் ப்ரெட்டு இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் பண்ணுற பீனட் பட்டர் வச்சுமே பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் அந்த பனானோட ஜூஸி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பட்டரை வந்து ரெடி பண்ண போகிறேன். அண்ட் கீ வந்து நாளைக்கு மார்னிங் ரெடி பண்ண போகிறேன். எப்போவாச்சும் இல்லாட்டாலும் எப்போவாட்டி வந்து இதை பண்ணுவேன்னா ஈவினிங் டைம் தான் எப்போதுமே பட்டர் எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஹீட்டு செம்மையாக இருக்கலாம். மார்னிங் எடுத்தால் நமக்கு வந்து தெரியாது. அதனால் வந்து நமக்கு பட்டர் மில்கை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இந்த மாதிரி என்னையாவது ரெடி பண்ணோம்னா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது முருங்கைக்கீரை இல்லைனா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கீ கன்சிஸ்டன்சி வந்தோடனே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இப்படி எனக்கு கறி லீஃப் கிடைக்குதோ உடனே வந்து கருவேப்பிலை பொடி வந்து ரெடி பண்ணிடுவேன். மேக்ஸிமம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தோசைக்காக இருக்கட்டும் இல்லைனா வெறும் ரைஸ் நம்ம குக் பண்ணதுக்கு வந்து லேசியாக இருந்துச்சுன்னா இந்த பொடியை போட்டு கீ போட்டு பசரி சாப்பிட்டோன்னா நல்லாவே ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஹேருக்கும் ரொம்ப நல்லது. அதனால கண்டிப்பாக கருவேப்பிலை பொடி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கொஞ்சம் வந்து இன்டீரியர் பண்ணியிருந்தோம், வார்ட்ரோப் செட் பண்ணியிருந்தோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளான் தான். பட் அடுத்தடுத்து ஃபங்க்ஷனு, மேரேஜ், ப்ரெக்னன்சி இந்த மாதிரி வந்தனால டைம் மாற்றி போய்கிட்டே இருந்துச்சு. ஒரேடியாக சரி இது இப்போதைக்கு பண்ணிடலான்னு. வீடு வந்து செம டஸ்ட் அண்ட் இதாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ரேண்டமாக வந்து அத்தை வீடு இருந்தாலும் நான் அங்கே போயிட்டேன். அதனால ஸ்ருதிக்கு வந்து டஸ்ட் எதுவும் அவங்கள இங்கே கூட்டிகிட்டே வரல. அப்பப்போ மட்டும் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வெசல்லாம் வந்து அம்மா கொடுத்ததை எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா ரேப் பண்ணி மேலே வந்து
ஸோ வீட்டை க்ளீன் பண்ணுறப்போ தான் சில கோல்டன் மெமரிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்னோடய ரெக்கார்ட் நோட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ நீட்டாக எழுதியிருக்கேன்னு எனக்கே தெரியல. அப்போல்லாம் வந்து நீ எழுதிட்டியா? நான் எழுதிட்டேன், நான் ரெக்கார்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் சொன்னாங்க, இன்றைக்கி ரெக்கார்ட் கண்டிப்பாக வைக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ கேட்டாலுமே எனக்கு செம காமெடியாக சிரிப்பாக தான் இருக்குது. எதுக்கு இந்த பண்ணுறோம், இது பார்த்துங்க செம்மையாக சும்மா கிடக்கு இந்த ரெக்கார்டு, இதுக்காக நம்ம இவ்வளோ பில்டப் கொடுத்தோம், எதுக்கு இந்த ரெக்கார்டு படுத்தோம், எதுக்கு காசு தீட்டா படித்தோம், எதுக்கு சைன் தீட்டானே தெரியாமல் நம்ம வந்து அப்போல்லாம் அதை படிச்சுட்டு இருந்திருக்கோம். சரி, அது வந்து படித்தவங்களுக்கு யூஸ் ஆகும். என்றைக்குமே நம்ம படித்த ஃபீல்டு வந்து எப்போதுமே வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும், என்றைக்குமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ வந்து இன்னும் ஒரு ஈவினிங் ஸ்நாக், இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிறுபருப்பு, எள்ளு, அப்புறம் வந்து தேங்காய். இது சிறுபருப்பு எல்லையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மல்டிக்ரெயின் மிக்ஸோ இல்லைனா கவர்மெண்ட் கொடுக்கல சத்து மாவு இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். நான் அதில் தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லா ஷேப் வரணும். நமக்கு கொலக்கட்டை ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் மோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 10 மினிட்ஸில் அந்த ரெசிபி ரெடி. சட்டுன்னு எனக்கு ஹங்க்ரியாக இருக்குது, நம்ம ஒரு பெஸ்ட் ஃபீட்க்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா, நமக்கு வந்து ஓவரால் ஹங்க்ரியாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தி. அடுத்து வந்து கருவாடு ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு, அண்ட் வீட்டில் அடித்த மசாலா பொடி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி, இது மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாடுனால 8 அடி தள்ளி போகிற கேஸ் தான் நானுமே. என்ன அது இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு நானும் தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் என்றைக்கு அதை சாப்பிட ஆரம்பிச்சேனோ அந்த டேஸ்ட் போயிட்டு ஒட்டிக்கிடுச்சோ அன்னிலேருந்து வந்து ரெசிபி வந்து நான் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து கருவாடு தொக்கு. இதை நம்ம வந்து அப்படியே சாதத்தில் பரசி போட்டு சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். இந்த கருவாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கிடச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நான் பேம்பஸுக்கு ஒரு ஹேக் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி எஸ்ஐஸ் டயப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ஹேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சென்டரில் ஸ்ப்ளிட் போட்டுட்டான்னு நமக்கு வந்து 2 பார்ட்டிஷனாக வந்துடும். இது வந்து ஒரு கண்டெய்னர் இல்லை ஆர்கனைசர் மாதிரி நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஆர்கனைசர் வாங்க வேண்டாம் டயப்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண டயப்பரை வந்து இப்படி கட் பண்ண முடியாது. பட் இந்த எஸ் சைஸ் டயப்பர் இப்படி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ருதிக்கு வந்து ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு இடத்துல நடந்துச்சு. அக்கா தான் கேக் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நைட்டு ஃபேமிலியோடு இந்த கேக்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம். இது வந்து ஒரு கசினு ஃபேமிலி எல்லாமே ரொம்ப நாள் கழித்து நாங்கள் சேர்ந்து ஒரு வேனில் போயிருந்தோம். அதுவே ரொம்ப ஜாலியாக என்ஜாயபிளாக இருந்தது. இது ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பு. நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவே இல்லை. ஐடியா இல்லாமல் சடனாக போட்ட பிளான் தான். பட் ஓவராலாக வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாலும் பேபிக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. எங்கள் கசின்ஸ் ஒரு 5 or 6 மெம்பர்ஸ் இருப்போம். எல்லாத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னும் 2 கசின் அண்ட் ஒரு பிரதருக்கு மட்டும்தான் இன்னும் அன்மேரிடாக இருக்காங்க. அவங்களுமே நான் அப்கமிங் வந்து மேரேஜ் விலாக் அதெல்லாம் வரும்போது உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்து சேர்ந்து குக் பண்ணுறதுவே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் எங்களுக்கு இப்போல்லாம் பேபிஸ் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து பேசிட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு அந்த மாதிரி இருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து பேபியை பற்றி பேசுகிறதுக்கான டைம் அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பிரியாணியை குக் பண்ணோம். மாஸ்டர் வந்திருந்தாங்க, இருந்தாலும் பிரியாணி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான், அக்கா, கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து குக் பண்ணோம். பட் ஓவராலாக பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அடுப்பில் பண்ணியிருந்தோம், பட் அது ஓவராலாக ஒர்க் ஆகலை. அதனால சரின்ட்டு கேஸ் ஸ்டவ்லேயே சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அட்டட்டானாக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தம்மும் போட்டுட்டு பிரியாணியுமே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு அரௌண்ட் ஒரு இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 5 o'clock அரௌண்ட் ஆயிடுச்சு. ரெசிபிஸ் நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. அப்பப்போ வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது வந்து நானும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்ருதிக்கு அப்பப்போ ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணியிருந்தோன்னா பிரியாணி, ரைத்தா, அது போக வந்து மட்டன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம். வெஜ்ஜு இருக்கவங்களுமே பாதி பேர் வெஜ்ஜு சாப்பிடுவாங்களா, அவங்களுக்குமே தனியாக வந்து ரசம் அண்ட் பொரியல் பண்ணியாச்சு. அண்ட் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்குமே ரெடி பண்ணிவிட்டு வர வழியில் வந்து திருநெல்வேலியில் டெசர்ட் கார்னர் வந்து போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது ஆம்பியன்ஸு. ஸோ நாங்கள் அப்படி வரிசையாக வந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லக்ஷா.